இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை தொடரும் எனவும் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்லூரி கனவோடு கல்வி பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக அவர்களின் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் வரும் 9ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும். சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி எட்டாக்கனியாகிவிட்டது. மருத்துவத்துறையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மருத்துவத்துறையில் நமது நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதற்கு நமது மாநிலத்தில் பல்லாண்டுகளாக பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவக் கல்வி மாணவ சேர்க்கை முறையே இந்த சாதனைகளுக்கு அடிப்படை. தேர்தலின் போது அளித்த எந்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாவது நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே இல்லை. சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. எத்தனை கவன ஈர்ப்பு நாங்கள் எடுத்துக்க தெரியுங்களா? நீட் விவகார வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறிவிட்டு இப்போது கூட்டம் ஏன்? மக்களை ஏமாற்றுவதற்காகவே அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் நடத்த உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை திமுகவுடைய கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்களே, அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்த காட்சிகள் நீக்கப்பட்டுவிட்டன. சட்டப்பேரவையில் வேல்முருகன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். பேரவைத் தலைவர் அவர்களே, சென்சாரில் முதல்ல கட் பண்ணல, ஆனால் படம் அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அது அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் வருகிற 7ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள எம்புரான் பட தயாரிப்பு நிறுவனமான கோகுலம் சிட்ஃபண்ட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதன் அடிப்படையில் இடி அதிகாரிகள் அதிரடி ரெய்ட். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது. மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொடர்ந்து உயர்ந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 1280 ரூபாய் குறைந்தது. கிராமுக்கு 160 ரூபாய் 8400க்கும், ஒரு சவரன் 67,200 ரூபாய்க்கும் விற்பனை.
வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் நலனுக்கு எதிரானது என மல்லிகார்ஜுன கார்கே காட்டம். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு மாநிலங்களவையில் எதிராக வாக்களித்த அதிமுக. திமுக, மதிமுக உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்தனர். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு மாநிலங்களவையில் ஆதரவாக வாக்களித்த ஜி.கே. வாசன். பாமக தலைவர் அன்புமணி வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வக்ஃபு மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது வரலாற்று திருப்புமுனை என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. விளிம்பு நிலை மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு உதவும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. வக்ஃபு வாரிய மசோதா நிறைவேறியதை கண்டித்து சிவகங்கையில் பள்ளி வாசலில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். இன்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட பின்னர் போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஈடுபட உள்ளதாக தகவல். சென்னை பனையூரில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். தடையை மீறி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழகம் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என பொதுச் செயலாளர் என். ஆனந்த் வலியுறுத்தல். இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும். தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். சென்னை பல்லாவரத்தில் வக்ஃபு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீரென சாலை மறியலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஈடுபட்டனர். போலீசார் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக திருத்தணியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். உரிய அனுமதி பெறவில்லை என கூறி பந்தலை அகற்றிய போலீசாருடன் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் எடப்பாடி அருகே நீட் தேர்வுக்கு தயாரான மாணவி அச்சத்தில் தற்கொலை. தனது மகளைப் போல வேறு யாரும் இதுபோன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என பெற்றோர் கண்ணீர். ஐயோ, என் பிள்ளை படிச்சு பெரிய ஆளாய் பேப்பர்ல வருவான்னு பார்த்தனே. கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரின் அனுமதி பெற்று பணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அறிவிப்பு. நானே நேரடியாக அவர் அழைத்துக் கொண்டு கொடைக்கானலிலே போய் அந்த இன்னொரு மாற்றுப்பாதை அமைப்பதற்காக வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்தேன். அதுக்கு பின்னால் இப்போ நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக பொறியாளர்லாம் அழைத்து அதற்கு இந்த ஆண்டே ஒரு டிபிஆர், ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று தேவை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முழுமை அடைந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு எவ்வளவு ரூபாய் தேவைப்படுமோ அதுக்கு எசைவு பெற்று அதற்கு இந்த ஆண்டே முக்கியத்துவம் தரப்படும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும். சட்டப்பேரவையில் எம்எல்ஏ சிந்தனை செல்வனின் கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு.
டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படுமா என்பது அதை அரசு வேகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறது. நானே அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறேன். எனவே எப்படியும் அந்த காட்டுமன்னார்கோவில் பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும். திருச்சியில் இருந்து ஷார்ஜா செல்ல இருந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறால் தாமதம். இன்று அதிகாலை 4 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் தொடர்ந்து தாமதமாவதால் பயணிகள் கடும் அவதி. பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வெறுப்பு பேச்சை தவிர்க்க வேண்டும் என MP CV சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவு. கோவை மருதமலை முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. ராமநாதபுரம் உத்தரகோசமங்கை மங்களநாதர் மங்களேஸ்வரி கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோயில்களில் விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. மக்களவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவு. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 27% பரஸ்பர வரி விதித்த விவகாரம். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் MPக்கள். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று மாலை இலங்கை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இலங்கை அதிபரிடம் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். பிரதமர் மோடி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக வரும் 6ஆம் தேதி தமிழகம் வருவதன் எதிரொலி. பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்ட ராமேஸ்வரம் சுமார் 3500 போலீசார் தீவிர கண்காணிப்பு. பிரதமர் மோடி வருகையொட்டி இன்று முதல் வருகிற 6ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபன் பகுதி மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அறிவுறுத்தல். சென்னையில் காரை பார்க் செய்த விவகாரத்தில் நடிகர் தர்ஷன் நண்பர்களோடு சேர்ந்து தாக்கியதாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் போலீசில் புகார். நடிகர் தர்ஷன் தரப்பும் புகார் அளித்துள்ளதால் JJ நகர் போலீசார் விசாரணை. ஐஸ்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலையில் தஞ்சமடைந்த மக்கள். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற ஹிந்தி நடிகர் மனோஜ்குமார் உடல்நலக் குறைவால் காலமானார். மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. IPL தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதல். லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் களம் காண்கின்றன. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார், த்ரிஷா உள்ளிட்டோர் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.